பாமகவிற்கு உரிமை கோரியும் கட்சியின் பெயர், கொடி ஆகியவற்றை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சிவில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி சின்னம் பயன்படுத்த அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பில் வழங்கி தெரிவித்திருந்தது. எனவே அன்புமணி கட்சியின் தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாததால் தேவை ஏற்படின் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி 28/5/2022 முதல் 28/5/2025 வரைதான் 3 ஆண்டு காலம் தலைவர் பதிவு என்பதற்கு மாறாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து 2023 முதல் 2026 வரை என்று தேர்தல் ஆணையத்திற்கு அன்புமணி கொடுத்த போலி கடிதத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் அன்புமணி தலைவர் என்று அறிவித்ததாகவும், தேர்தல் ஆணையம் அறிவித்தது செல்லாது என்று உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இதன்படிதான் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் இந்த வழிகாட்டுதல்படி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் ரிட் வழக்குகள் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் பற்றி தான் இன்றைய தினம்தான் இந்த வழக்கு தொடர்பாக மனுவானது நீதிமன்றத்தின் பதிவாளர் தரப்பில் மனுவாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த மனு விரைவில் வெளியிடப்பட்டு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், பாமகவிற்கு உரிமை கோரியும் கட்சியின் பெயர், கொடி ஆகியவற்றை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சிவில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி சின்னம் பயன்படுத்த அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பில் வழங்கி தெரிவித்திருந்தது. எனவே அன்புமணி கட்சியின் தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாததால் தேவை ஏற்படின் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி 28/5/2022 முதல் 28/5/2025 வரைதான் 3 ஆண்டு காலம் தலைவர் பதிவு என்பதற்கு மாறாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து 2023 முதல் 2026 வரை என்று தேர்தல் ஆணையத்திற்கு அன்புமணி கொடுத்த போலி கடிதத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் அன்புமணி தலைவர் என்று அறிவித்ததாகவும், தேர்தல் ஆணையம் அறிவித்தது செல்லாது என்று உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இதன்படிதான் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் இந்த வழிகாட்டுதல்படி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் ரிட் வழக்குகள் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் பற்றி தான் இன்றைய தினம்தான் இந்த வழக்கு தொடர்பாக மனுவானது நீதிமன்றத்தின் பதிவாளர் தரப்பில் மனுவாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த மனு விரைவில் வெளியிடப்பட்டு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.